சமையல பழகி கொள்றது நல்லது தானே. போல என்ன இல்ல ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல விரும்புறேன்னு சொன்னால் நான் இங்க வாங்க இல்ல புள்ள அந்த வடகம் நான் செய்வேன். அம்மா பாத்தீங்க என்னம்மா நான் வேப்பம் பூ அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. அம்மா நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நிக்கிறோம்ண்டு வீட்டை தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். அப்ப இன்னைக்கு வீடியோல நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இன்னைக்கு எங்களோட மதிய நேர சாப்பாட்டுக்காக வந்து நாங்க இன்னைக்கு ஒரு கறி கொண்டு வைக்க போறோம். என்னக்கா? ஓம். அப்ப இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வழியா நாங்கள் வந்து இன்றைக்கு மரக்கறி தானே. அப்ப நாங்க மீன் சாப்பிட மாட்டோம். இல்ல வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே சந்தையில வந்து மீன்கள் வர சரியான குறைவு. அப்ப நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து மரக்கறி தான் இன்றைக்கு சமைக்க போறோம். என்ன அப்ப இன்னைக்கு சமையல்லாம் நாங்க ஒரு காணொலியா வந்து இன்றைக்கு நாங்க பதிவு செய்ய போறோம். என்னக்கா? ஓமம். அக்கா வந்து ரெடியா நிக்கிறா. அப்ப இன்றைக்கு நாங்கள் அம்மா வீடியோ கூப்பிட்டு இருக்கோம். ஏன்னாம்மா இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்யறது? நடக்கிற விதங்களை பாக்குறது. அம்மா இன்னைக்கு நான் சமைக்கிறத பார்க்க போறேன். நான் சமைக்கிற விதத்தை இன்னைக்கு அம்மா வந்து பாக்க போறான். அக்கா அப்படி சமைக்கிறான்னு பிள்ளையா சமைச்சா மண்டையில குட்டுறாங்க. அம்மா தான் சமைக்கிறா. இன்றைக்கு என்ன சமைக்கிறான் தான் பார்த்து கொண்டு நிக்க போறாவாம். சரி ஒருக்கா பாப்போம். என்ன அதே ஒருக்கா என்ன செய்து பாப்பா. எதுவும் பிள்ளை இருந்தா அம்மா பக்கத்துல கூட சொல்லி தருவாதானே. அப்ப வைப்போமே. அப்ப இன்னைக்கு நாங்களும் வந்து ஒரு சமையல் காணொலி இன்னைக்கு போட போறோம். இப்ப நாங்க மதியம் என்ன கறி வைக்க போறோமோ அதான் நாங்க இன்னைக்கு கறி வச்சு உங்களுக்கும் காட்ட போறோம். அப்ப அப்படி எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்ப நாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நாங்க என்ன கறி வைக்க போறோம்ன்றத பாப்போம். என்னக்கா? அப்ப என்ன கறி? அதாவது இன்னைக்கு நாங்கள் எதுவும் ஸ்பெஷலாண்டி இல்ல, சோயா மீட் கறி தான் வைக்க போறோம். அதுவும் அந்த சோயா மீட்ல ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல விரும்புறேன்னு சொன்னால், நான் இங்க வாங்க இல்ல, அதை நான் மட்டக்களப்புல வாங்கினேன். யோசிப்பீங்க என்னடா இங்க சோயா மீட் இல்லாம எல்லாம் மட்டக்களப்புல வாங்கிருக்கிறீங்கன்னு. உண்மையிலேயே நான் இங்க அந்த பேக்கெட்டை பார்க்கவும் இல்லை. உங்களுக்கு நான் காட்டுறேன் வேணும்னு சொன்னால். இதுதான் அந்த சோயா மீட் பேக்கெட்டு. அப்ப நாங்கள் போயிருக்க எங்களை தங்கச்சி சமைச்சு வச்சிருந்தவ சிக்கன் சமைச்சு வச்சிருந்தவ தான் தங்களுக்கு சமைச்சு வச்சிருந்தது. அப்ப நான் அதுல வேண்டி சாப்பிடுங்க அந்த சோயா மீட்ல நல்ல ஒரு டேஸ்டா இருந்தது, சுவையா இருந்தது. அப்பதான் நான் கண்ணா உதவங்க வாங்கினீங்க இந்த பாக்கெட் பாக்கணும் அக்கா இதுதான் அக்கா நான் வேண்டி சமைச்சேன் நான் சொல்லியிருந்தவ. அப்ப நான் எனக்கு பார்க்க எனக்கு டேஸ்டா உண்மையிலேயே எனக்கு மீன் கறி ரஜ்ஜிகளை விட எனக்கு மிளகறினா விருப்பம். அந்த சோயா மீட் கறி ஓரளவு சாப்பிடுவேன். அப்ப அந்த விருப்பத்துக்கா சரி ஒருக்கா வீட்டை உடனே நாங்களும் வேண்டி சமைச்சு பார்ப்போம் என்னன்னு சொல்லி நானும் 2 பேக்கெட்டை வாங்கி கொண்டு வந்தேன். அப்ப இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா நானும் ஒரு கதை சமைச்சு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. அவ சமைச்ச டேஸ்ட் இங்க வரதோ தெரிய இல்ல, ஆனாலும் ஒருக்கா சமைச்சு பார்ப்போம்னு சொல்லித்தான் நான் அங்க இருந்து வாங்கி கொண்டு வந்தேன். அப்ப இன்றைக்கு அம்மா சொல்லியிருந்தா நீங்க இன்றைக்கு வேற மிளகறி ஒன்றும் வாங்காதீங்கோ, சோயா மீட் நான் வைக்க போறேன். அது நான் இந்த அம்மா சொன்னால் உங்க விருப்பத்துக்கு நீங்களே சமைங்கோ என்று சொல்லி அம்மாவை இன்னைக்கு நான் அம்மாவை நடுவில் வச்சுக்கணும் சமைக்க போறேன். அம்மாவுக்கு வளமையா வந்து அம்மா சமைக்கிறவா ரெஸ்ட் கொடுக்க போறேன். அம்மாக்கு ரெஸ்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நான் சமைச்சு காட்ட போறேன். அப்ப என்ன சொன்னா இதுல வந்து சிக்கன் டேபிள் மாதிரி சுவையூட்டி இருக்குதா. அப்ப அதான் இதுல ஒரு ஸ்பெஷலா இருக்கு போல எனக்கு. சரி பாப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி என்ன. சரி அப்ப நாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரி எப்படி செய்யறன்றத பாப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் சோயா மீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒருக்கா பார்ப்போமே என்னென்ன தேவைன்னு சொல்லி. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தூள், இதுல பெருஞ்சீரகம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பமிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்க கழுவி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளியையும் இஞ்சியையும் இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால தக்காளி பழத்தை வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால ஒரு பாதி தேசி பழமும் இருக்குது. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சோயா மீட்டை நல்லா சுடுதண்ணிக்க ஊற விட்டு அதை வடிவா புழிஞ்சு எடுத்து வச்சுக்க. நாங்க வெட்டையில சில பேர் வெட்டி பாவிக்கிறது, நான் வெட்டையில வெட்டாம அப்படியே புழிஞ்சு உப்பு எல்லாம் போட்டு ஊற விட்டு அதை புழிஞ்சு தண்ணி எல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். சரியா? அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னன்னு பாப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு சோயா மீட்டுக்கு வடகம் பொரிக்க போறோம். இதுதான் சரியா வடகம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வத்தல் மிளகாய், அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் அப்பளம்,
இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த சோயா மீட்டுக்கு வந்த சுவையூட்டி. சரியா, இதுதான் சுவையூட்டி. நாங்க கறி வைக்க உங்களுக்கு வடிவா காட்டுறேன். சரி, அப்படியே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அடுப்ப ஒன் பண்ணி சட்டியை கீட் பண்ணுவோம். என்ன அம்மா என்ன செய்ய போறீங்க? அம்மா என்ன செய்ய, நீங்க சமைக்கிறா பாக்குறதா? அப்ப அம்மா ரசாயன ஒரு வேலை கொடுப்போம். நான் சமைக்கிறேன்னு சொல்ல இல்லையா, தான் இன்னைக்கு சோயா மீட் கறி வைக்க போறேன். நான் தான் வைக்க போறேன். அப்ப நான் சொன்ன பரவாயில்ல வைக்கிறான் இருக்கு. அதானேயா, நீங்கெல்லாம் நான் மேற்பார்வையான பாக்க இங்க நிக்கிறேன். என்ன நீங்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு சமைக்கிறீங்க, அப்ப இன்னைக்கு நாங்க சமைச்சு தரோம், நீங்க சாப்பிடுங்க. நல்லதுதானே. ஆனா அம்மா உங்களுக்கு ஒரு வேலை தருது. என்ன அப்பளம் மிளகாய் எல்லாம் நீங்க எல்லாம் பொரிக்க போறீங்க. அது பொரிக்கலாம், பிரச்சனை இல்லை, நீங்க உதவி செய்யுங்க. சரி, அப்ப சட்டியும் ஹீட் ஆயிட்டுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா வெங்காயத்தை முதல் போட போறேன்னா வெங்காயத்தை போட்டுவோம். அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னா தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். விட மாட்டேன். மலமலந்தல்ல விட்டு விடுவோம். அம்மா எண்ணெய் விட்டு சமைச்சா தானே சுவையா இருக்கு. அதுல வார வியாதிகளை விட யோசிக்க வேணும். அதுதானே டேஸ்ட் இல்லாட்டியும் சாப்பிட மாட்டேன். உடனே பழைய போட்டு இன்னைக்கு நான் சமைச்சாலும் சமைச்சிருப்பேன். ரொசையனுடன் என்ன செய்யும், அம்மா செய்தாலும் செய்திருப்பேன். அக்கா பார்த்த வேலையை பேருவா உனக்கு கதைச்சு காய்ச்சி எண்ணெயத்தானே உறுதியா. அப்ப அப்படியே இது பொரிஞ்சு கொண்டிருக்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க கருவேப்பம் இல்லை இங்க பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இதை என்ன செய்வோம், அப்படி பிடிச்சு உருவி போட போறோம். கருவேப்பிலை போட்டதும் இல்ல வாசமா இருக்குமே. என்ன அப்படியே என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேவையான அளவு பெருஞ்சீரகம் போட போறேன். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயையும் சேர்க்க போறேன். அக்கா நல்லா வடிவா சமைப்பா. என்ன சொல்லுவா அப்போ? என்னன்னு வடிவா நின்று ஆறுதலா நின்று பாப்பா தெரியுமோ. ஆனா சொல்ல மாட்டா, நல்லா வடிவா பாப்பா. பார்த்துட்டு தானும் உடனே செய்வா. ஆனா அது நல்லதுன்னு சொல்லுவா. சமையல பழகி கொள்றது நல்லது தானே. ஏன் ரொசாயனி சாதாரண நினைக்க கூடாது, ரொசாயனி சமைக்கும். நான் சமைக்குமா? ரெண்டு பேரும் அதானே. அம்மாவோட நான் டிஃபரெண்டா சமைப்பேன் தெரியுமா. அதானே இங்க நான் அப்படியே உள்ளி மிஞ்சி முடிச்சு வச்சிருக்கேன்லோ. இப்ப இதையும் நான் சேர்ந்து பொரிய விட போறேன்னா வாசமாத்தான் கிடக்கு. ஆனா ருசாயனி நான் தேவையான பொருட்கள் இந்த தேங்காய் பால் எடுத்தா மறந்து போனேன்னு சொல்ல. அது சரி, விடைகளை சொல்லுங்க. அப்படியே நான் அவதானிக்க அப்படி இல்ல பிள்ளை, நான் வீடியோ கண்டில நான் முதலே அடிச்சு கொண்டு அம்மா இருக்கேன் தெரியுமோ. அம்மா நல்லா பொரிஞ்சு கொண்டு வரட்டும் என்னக்கா ஒரு அளவுக்கு. அப்படியே வெங்காயம் ஒரு கட்டத்துக்கு பொரிஞ்சு கொண்டு வரைக்க நான் என்ன செய்யறேன்னா அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து. உருளைக்கிழங்கு போடணும் கட்டாயம் இல்ல, ஆனா அது போட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்கு பண்றக்கா. எனக்கு உருளைக்கிழங்கு கட்டாயம் இந்த சோயா மீட்டு போட்டாதான் அந்த நல்ல பிராட்டி வேறும். என்ன தனி சோயா மீட்டும் சமைக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கு பண்றதுக்காக தான் நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்தது. உருளைக்கிழங்கு சேர்ந்து பொரியட்டுக்கும் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு
பொரிஞ்சு கொண்டு வருது என்ன ருசாயனி பாருங்க. பொங்கல் எல்லாம் வருது எனக்கு. இப்படியே என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்போமா. ஓ இங்கால அச்சு வந்து அங்க மொழிபெயர்த்து கொண்டு இருக்குது. நாங்கள் என்ன கதைக்கிறான்னு திருப்பி திருப்பி சொல்றா. தேவையான அளவு உப்பு என்ன. ஓ அப்ப இப்படி உப்பையும் சேர்த்து நான் என்ன செய்ய போறேன்னா வெட்டி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்து இப்ப எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுமா. அடுப்ப குறைங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழமும் மடியா வதங்கிட்டுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த எடுத்து வச்சுக்க சோயா மீட்டை நான் இதில் சேர்க்க போறேன். ரெச்சிமே இருக்கிறது என்ன சோயா மீட்டை பார்த்தா அதான் நான் விட்டே இல்லை சின்ன வெட்டுறவே. ஆனா இது வந்து என்ன கடிக்கக்கூடிய அவசியம் தேவை. அது சில வந்து என்னன்னா இந்த பொலிவுக்காக வெட்டுறது. இந்த பார்க்க பொலிகாரில் இருக்கு அதுக்காக அதை வெட்டுறது. ஆனா இப்படி சமைக்கிறதா பார்க்கவும் நல்லா எடுத்து சாப்பிடக்கூடிய நல்லந்தாங்க. சரி அப்படியே வதங்கி கொண்டிருக்க நாங்க தேங்காய் பாலையும் விடுவோம். என்ன ஓய் அளவா தேங்காய் பால் ஊஞ்சி எடுத்து கொடுத்தானா சொல்லு இல்ல பாப்போம். சரி அப்படியே நாங்கள் என்ன செய்யணும்னா தேவையான அளவு தூள் சேர்ப்போம். மிளகாத்தூள். ஆனா தூளுவலம் வந்து ஒரு அளவாதான் போடணும். அதுல அந்த இதுலயும் தூள் இருக்குத்தான் இந்த கிழவத்தூள் இதுவும் அதுவும் முறைப்பாயிடும். அதோட மரக்கறிக்கு வனையமா தூள் குறைக்க வேணும். நிறைய போடக்கூடாது. நம்ம நிறைய போட்டா டேஸ்ட் குறைஞ்சு போயிடும். அப்ப நாங்க பார்த்துட்டு தேவையான அளவு பார்த்து போடுவோம். என்ன தூளெல்லாம் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணப்படுது. என்ன போடலாம் போல நம்ம தூள் போடணும். இல்ல இல்ல கொதிக்க சரியா வேறும். ஒரு கொஞ்சம் போட்டு கொதிக்கணும். கொதிக்கும் முன்னமே கொஞ்சம் போட்டுட்டா சரி. பிறகு கொதிச்சா பிறகு போட்டாதான் போடாது. ஏன்னா மரக்கறிக்கு அநேகமா தூள் போடக்கூடாது. கொஞ்சம் அது மச்ச கறி இருக்கு. வேந்தன் உங்களுக்கு வெள்ளைச்சோறு தானே பிடிக்கும். அம்மாண்ட வெள்ளைச்சோறு சமைச்ச நீங்க வெள்ளைச்சோறும் சமைச்சு ரசம் வச்சு பருப்பு சமைச்சு வச்சுட்டு தான் இந்த அறுவலை பார்க்க ஒழிக்கிட்டேன். அதுதான் உண்மைதான். வளர்த்துக்கு கறி வைக்கிறதுக்கு நான் வேற ஒண்ணு நம்ம. ஆனா அம்மா வச்சிருப்பா உண்மையிலே. நான் தான் சொன்னா சோயா மீன் கறி நான் தான் வந்து வைப்பேன். இல்லாட்ட விளையாக்கும் வச்சிருப்பேன். என்னப்பா வந்தான் அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு கறி என்ன நான் வைப்பேன். கடவுளே எவ்வளவு அன்பான பிள்ளைகள் எனக்கு. சரி அப்படியே கொதிச்சு வரைக்க பாப்பேன். இங்கால கறியும் கொதிக்கட்டும். அம்மா கல்யாணம் சும்மா இருந்துட்டால அம்மாவுக்கு ஒரு வேலையை கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறீங்க? அம்மா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பொரியல் வேலைக்கு வாங்க. அம்மா என்ன செய்ய போறாங்க இங்க போன் பண்ணுங்க. அம்மா நாங்க முதல்ல அதை என்ன செய்வோம் படகம் பொரிப்போமே. நம்ம அப்பதான் பொரிப்போம்மா. அப்ப அம்மா போன் பண்ணுங்க. அப்ப நாங்கள் அப்பளத்தையும் எடுத்து இதை அப்படி மாட்டிச்சு உடைப்போம். நம்ம எல்லாத்தையும் பொறிக்கிறதோ சின்ன ஆக்கள் என்ன சொல்லுங்க. அப்பளம் எல்லாம் விருப்பம் இல்ல. சோறு சாப்பிடாயினும் அப்பளம் பப்படம் தான் நல்லா விருப்பம். சரி அப்ப நாங்கள் எல்லாத்தையுமே வடிவா உடைச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்ப அம்மாண்ட வேலை பொறிக்க போடுறது. என்ன கொதிக்க வேணும். கொஞ்சம் கீட்டா இட்டுக்கு முடியும். சரி அப்பளத்தை உடைச்சி தந்துட்டு நாங்க வடகத்தை பொறிச்சிட்டு கடைசியா மிளகாய பொறிப்போம்.
உங்களை கடையும் நல்லா கொதிச்சு கொண்டு வருதுன்னு ஆமா நல்லா வடிவா கொதிக்குதுன்னு இதெல்லாம் வடகை பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்க நான் ருசைனி ஆனா ஒரு பாக்கெட் 5 தான் இதுல இருக்குது ஆனா 100 ரூபா 5 100 ரூபா அதுல ருசைனி 5 இதுல 4 தான் வடகம் சாப்பிட நல்லா தெரியும். வடகம் சாப்பிட நாங்கள் மாசம் வந்து சொல்றோம் சாப்பிட நல்லது. சரி அம்மா அப்புறம் படிக்க போறீங்களா? எண்ணெய் கொதிக்க வரும். சரி இனி நான் அப்பளத்தை பொரிக்க போறேன். அச்சுக்கு பப்படம்டா விருப்பம் தானே என்ன? அதுதான் அம்மா ஒரேதான் போடுறேன் எண்ணெய் கொதிச்சுட்டு தானே அப்ப மீனக்கடை அது தானே அப்படியே போட்டு எடுக்கலாம். 1 போடுவான். ஒரு அப்பளம் ஆக்கள் ஒரு சாப்பிடுவீங்க சின்ன ஆக்கள் தானே. ஆமா இனி அடுத்ததாக வடகம் பறிப்போமே நம்ம. ஆமா புள்ள அந்த வடகம் நான் செய்வேன். அம்மா பறிவீங்க என்னம்மா? வேப்பம் பூ வேணுமே நம்ம. வேப்பம் பூ வேணும். வடகம் முந்தி செய்தேன் நான். முதல்ல செய்யறோம் நீங்க என்ன வீட்டுல. நாங்க முதல் மேலே கடையில வாங்குறதே இல்ல. அம்மா தான். அப்ப தாரணி இந்த வளவுக்கு அங்க பெரிய ஒரு வேம்பு ஒன்று இருந்தது. அப்ப அதுல வேப்பம் பூ கிடைச்சா போல செய்தேன் நான். இப்ப வேப்பு பறிச்சாச்சு எல்லாம். அதால பூ கிடைக்காதபடியா நான் புது செய்யறேன். ஆனா எனக்கு நல்ல விருப்பம். வீட்டை வடகம் போட்டா வடகம் தான் எல்லாருக்கும் நல்ல விருப்பம். சாப்பிட விரும்புறேன். இப்ப எனக்கு ஆனா உண்மையிலே நல்ல டேஸ்டா இருக்கு தெரியுமா? மிளகறி சாப்பாட்டுக்கு உண்மையில வடகம் சாப்பிடுறது நல்ல. அது பொரியைக்கு ஒரு வாசம் மட்டும் வருது பாருங்க. வடகத்துக்கு போடுற பொருட்களை பார்த்தாலே நல்ல டேஸ்டா தான் இருக்கும். அந்த பூ கிடைச்சா அம்மாவுக்கு அந்த செய்முறை முருகா செய்து காட்டுவேணும். பூ கிடைக்காதபடியா எனக்கு தெரியல. அதான் கடையில வேண்டி இருக்கணும். நான் வீட்டுல நான் செய்யறதான் தான் நல்லா தான் இருக்கும். குட்டியா இருக்கு. அம்மா செய்ய கொஞ்சம் பெருசு பெருசா செய்வா. இது கொஞ்சம் விக்கிறதுக்காக சின்ன. சரி அங்கால வடகம் பொரியட்டு இங்க கரையும் கொதிச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இங்க இதுல வந்துருக்கு பாருங்க சேர்வையில் இதனை போட்டு தூள் பாக்கெட்டை நான் சேர்க்க போறேன். எல்லாம் ஒரு இல்ல ஒரே இதுதான். 2 பாக்கெட்ல வாங்கினேன். அப்ப நான் அந்த 2 தூள் பாக்கெட்டையுமே சேர்க்கிறேன். நல்லா பிரட்டடா இருக்க நல்லா இருக்கும். ருசாயினி இதுல தூள் பாக்கெட் இல்ல மற்றது பாருங்க. இன்னொன்று வேற அந்த சோஸ் மாதிரி பாருங்கம்மா. ஆனா மற்ற சோயா பாக்கெட்ல அதானே மற்றபடி வாங்கி இருக்க மாட்டேன். இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கிறதாலதான் நான் வாங்கி கொண்டு வந்தேன். ஏதோ இதுல ஒரு வித்தியாசம் இருக்குத்தான். இருக்கிற என்ன எல்லா பொருட்களுக்கும் இதுல என்ன வித்தியாசம்னா அந்த சோஸ் இருக்கு. எல்லா கலவையுமே நாங்க சோயா மீட்டுக்கு போட்டாச்சு. கறிய பாருங்க. ரச்சி கறி என்ன ரச்சி கறி. நல்லா பிரட்டிட்டேன். விறுவிறுப்பா சமையல் நடந்து கொண்டிருக்கிறது. டைம் போறபடியால. வத்தல் மிளகா. சரி வத்தல் மிளகா.
வத்தல் மிளகாய் பொரிப்படுது இங்க கறியும் வந்து நாங்க வந்துட்டுதோ ஓமா எல்லா கலவைகளுமே போட்டாச்சு போட்டாச்சு எல்லாம் போட்ட அப்புறம் கறி எப்படி இருக்குன்னு சொல்லிங்க மேல எப்படி இருக்கு வாவ் ருச்சி கறி மாதிரி தான் இருக்கு பார்க்கவே வடிவா இருக்கு அப்ப உங்க சோயா மீட் கறியும் வந்து போடுங்க நான் இப்படி எனக்கு கொஞ்சம் தேசி பழம் போடும் ரெடி ஆயிடுச்சு கேக்கல விடுங்க தேசிக்காய் ஒரு கொஞ்சம் ஒரு கொதிக்க விட்டுட்டு தேசி பழம் விட்டு வைக்க சரி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா வந்து மிளகாயம் வந்து பொரிவடுது என்ன பொருட்கள் ஆகலும் கீட்டா கூடனா கருப்பாயிரும் கொஞ்சம் பொரிய விடும் மோர் மிளகா வந்து நல்ல டேஸ்ட் தானே நல்லா இருக்கும் சரி அப்படியே நான் பாருங்க லைட்டா விட போறேன்னா இல்ல தக்காளி பழம் சேர்த்தபடியால கணக்க விடையில கணக்கா விடக்கூடாது சரி அப்படியாக எங்களுடைய சோயா மீட் கறியும் ரெடி ஆயிடுச்சு சோயா மீட் கறியும் ரெடியா வந்துட்டு அங்க வந்து வத்தல் மிளகாயும் வந்து பொரி விட்டுட்டுதோ இனி எடுக்க போறோம் நான் சரி அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா வேறுங்க இங்கால வந்து சோயா மீட் கறி ரெடி ஆயிடுச்சு இங்கால வந்து பாருங்க வத்தல் மிளகாய் அங்கால அப்பளம் அங்கால வந்து வடகம் என்ன வடகத்தை பார்க்கவே நல்ல ஒரு ஆசையா இருக்கு என்ன எங்களுடைய மதிய சமையலும் வந்து ரெடி ஆயிட்டுது ஓமோம் சரி அப்படியே நீங்களும் இதே மாதிரியே செய்து பார்க்க வேணும்னு சொன்னா நீங்களும் செய்து பார்க்கலாம் சரி இப்படியே நாங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் பாய்.